எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல. ஸோ யுஎஸ் வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா, பயங்கரமா ஹேர் ஃபால் ஆகுது. அது தண்ணி செட் ஆகலையா? இல்ல வந்து சன்லைட் இல்லாதனால ஹேர் ஃபால் ஆகுதான்னு தெரியல. பட் பயங்கரமா கொட்டுது. எனக்கு ஆல்ரெடி வந்து ஹேர் ஃபால் இஷ்யூ இருக்கனால, ஹேர் ட்ரையர் வாங்கலாமா? வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நெறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுங்க. இல்லன்னா வந்து அடிக்கிற கிளைமேட்டுக்கு வந்து தலையில வந்து நீர் கோத்துக்க போது. ஸோ ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுறது தான் பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னாங்க. ஸோ அதனால வந்து ஒண்ணு ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு. ஒரு வாரமா ஸ்னோ நல்லா பேஞ்சு முடிச்சிருச்சுங்க. ஸோ -10லேருந்து -1 டிகிரிக்கு வந்துருச்சு. ஸோ அதனால என்ன ஆயிருச்சுன்னா, இந்த பேஞ்ச ஸ்னோவெல்லாம் வந்து மெல்ட் ஆகி ஒரு மாதிரி ஐஸ் கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகிரும். ஸோ ஸ்னோவை நம்பி கூட நடந்துடலாம். அந்த ஐஸ் மாதிரி இருக்கிற இடத்துல காலை வச்சிங்கன்னா காலை இழுத்து விட்டுரும். நாங்கள் இருக்கிறது அப்பார்ட்மெண்ட்டுங்கனால அப்பப்போ க்ளீன் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ க்ளீன் பண்ணலை அப்படின்னா அந்த காலை அங்கே வச்சோம்னா இழுத்து விட்டுருங்க.